நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்பான உணவு சாப்பிடுவது என்பது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனையும் விரும்பி சாப்பிட்டார்கள் என்பதாக அம்மே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كان النبي صلى الله عليه وسلم يحب الحلوى والعسل. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய அந்த உணவுகளை பற்றி அம்மே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் ஒன்று இனிப்பை விரும்பி சாப்பிடுவார்கள் என்பதாக சொன்னாங்க. இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் ஒன்று தேனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க. எனவே இப்போ நாமளும் இனிப்பு சாப்பிடுகிறோம், நாமளும் தேனை சாப்பிடுகிறோம். சாப்பிடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு நியத்து வச்சு நம்ம சுன்னத்து, அதனால் நான் சாப்பிட்றேன் என்பதாக சுன்னத்தான உணவை சாப்பிடுகிறேன் என்பதாக நியத் செஞ்சு நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ் அது நன்மைகளாக மாற்றப்படும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சுன்னத்துகளையும் பேணி மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க அருள்வானாக. நாயகத்தோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியமும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.